ஒவ்வொரு ஐவிஎஃப் சைக்கிள்லையும் எண்ட் ஆஃப் த சைக்கிளில் நம்ம எம்ப்ரியோ கன்வர்ஷன் ரொம்ப புவராக இருக்குன்னு சம்டைம்ஸ் டாக்டர்ஸ் நம்மக்கிட்ட ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். இது என்னென்ன காரணத்தினால அப்படின்றத இந்த தொகுப்பில் நம்ம பார்க்கலாம். எக் ரிலேட்டட் இஷ்யூ அப்படின்னா நம்ம எப்போ நம்மளோட எக்கில் குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ் வருதோ இல்லை நம்ம எக்கோட குவாலிட்டி கம்மியாக இருக்கோ அப்போ அதிலிருந்து ஃபார்ம் ஆகிற எம்ப்ரியோட கன்வர்ஷன் கம்மியாக இருக்கும். சம்டைம்ஸ் எக்கில் இன்ஹெரண்டாகவே அதோட சைட்டோபிளாசம், அதோட மைட்டோகாண்ட்ரியா, அதோட டிஎன்ஏ ஸ்பெண்டில்ஸில் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் பொழுது அதனால் ஏற்படும் எம்ப்ரியோஸோட கன்வர்ஷன் கம்மியாக இருக்கும். சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது டே 2 ஹார்மோன்ஸ் நார்மலாக இல்லாமல் ரொம்ப சூப்பரா ஃபிசியலாஜிக்கல் லெவல்ஸில் ஹையாக இருந்து நம்ம சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணால் அதிலிருந்து வர முட்டையோட குவாலிட்டி கம்மியாக இருக்கும். அதனால எம்ப்ரியோ கன்வர்ஷன் கம்மியாக இருக்கும். நம்மளோட முட்டைகள் ரொம்ப இம்மெச்சூராக இருந்தாலோ இல்லை போஸ்ட் மெச்சூராக இருந்தாலோ நம்மளோட எம்ப்ரியோ கன்வர்ஷன் கம்மியாக இருக்கும். ஸ்பெர்மை பொறுத்த வரைக்கும் சிவியரான மார்ஃபலாஜிக்கல் அப்நார்மாலிட்டிஸ், அந்த உருவமைப்பில் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலோ, அந்த ஸ்பெர்மோட டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டடாக இருந்தாலோ அதிலிருந்து உருவாகும் எம்ப்ரியோஸ் நமக்கு ரிசல்ட் கொடுக்காது. அன்கரெக்டடாக இருக்கிற தைராய்ட், சுகர் இல்லை விட்டமின் டி டிஃபிஷியன்சி இல்லை ரொம்ப ஒபீஸாக இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு நம்ம ஸ்டிமுலேஷன் இன்ஜெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி அதிலிருந்து வர முட்டைகள் இம்மெச்சூராக இருக்குது அப்படின்னா நமக்கு எம்ப்ரியோ கன்வர்ஷன் புவராக இருக்கும். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நம்மளோட லேப் கண்டிஷன் சப்ஆப்டிமலாக இருந்தாலும் நமக்கு புவர் எம்ப்ரியோ கன்வர்ஷன் வரும்.